இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே அதிரடிக்கு மேலே அதிரடி, அப்படியே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி அப்படின்னு தான் கதையை இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிஜமாவே இந்த சீரியல் இப்போ பரபரப்பாக போக ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ரசிகரமாக இருக்குது, ஒரு பக்கம் காதல் இருக்குது, ஒரு பக்கம் நல்ல குடும்ப எமோஷன்ஸ் இருக்குது. பாண்டியன் ஷோ சீரியல் ஒரு பீக்கு ஒரு டைமில் போச்சுல, அந்த டைமோடைய எமோஷன்ஸை இப்போவே அவங்க கொடுக்குறாங்கிறதுனால தான் கமெண்ட் செக்ஷன்லலாம் அத்தனை பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ இந்த முத்துவேல் சக்திவேலுடைய வில்லத்தரங்களை எங்கே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணோம். சரவணனுடைய கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஏதுவோ இன்னொரு விஷயத்தை இவங்களே எடுத்து கொடுக்க தர்றாங்க. ஏன்னா கதிர் இப்படி அப்பா ஒருத்தன் அடிச்சிட்டான், இந்த குமரவேலை அடிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே ஏற்கனவே ஒன்றை போட்டு ஆளுங்களை வச்சு அடிச்சிட்டான், இப்போ இதை வேற பண்ணிட்டான், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டாரு சரவணன். சரவணனுக்கு தன்னுடைய தந்தை பாசம், தன்னுடைய தமையன்கள், தன்னுடைய தம்பிகள் மேலாம் பாசம் ஜாஸ்திங்கிறதுனால இப்போ சரவணன், செந்தில் இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் கதிர் 3 பேருமே சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குமரவேலையும் அவரோட கூட இருந்த ஆட்களையும் சேர்த்து அடின்னு அடிச்சு கையை காலெல்லாம் உடச்சுட்டு முகத்தெல்லாம் பேத்துட்டாங்க. பேத்துட்டா அவங்கள சும்மா விடவே மாட்டேன்டா அப்படின்னு சக்திவேலை அருவாள் எடுத்துட்டு நிற்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்கிறாரு முத்துவேல். அப்பப்போ நல்லவர் நினச்சா ஆக்சுவலாக முத்துவேல் தான் மாஸ்டர் மைண்டே, எல்லாத்தையும் கெடுத்து விடுறதுக்கான முக்கியமான ஆளே அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, சரவணனுக்கு கல்யாணம் ஆக போகுது, இருந்தாலும் மாப்பிள்ளையே வெளில இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் நம்ம நேராக போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேரையுமே தரன்னு இழுத்து கொண்டு போய் போலீஸ் தனித்தனியாக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கடைசியில் வீட்டுக்கு பழனிவேல் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே தான் இப்போ பாண்டியன் கொதித்தெறிஞ்சு போய் அங்கே போய் பார்த்தா அங்கே வாசலே நின்று என் பிள்ளை அடித்தா சும்மா விட்டுருவோன்னா இப்போ எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு திமிரா வேற பேசிடுறாங்க. இவர் உள்ளார போனால் அந்த பையன் அடிபட்டு கிடக்குறான், அவங்க கேஸை வாபஸ் வாங்காமல் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கும் போதே இப்போ இந்த பக்கம் கோமதி செம்மையாக கொந்தளிக்கிறாங்க. இப்போ யாருக்காக கோமதி இந்த கதிர்ராஜ் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க? கதிருக்கு விருப்பமே இல்லாமல் காலேஜ் படிக்கிற பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இந்த வீட்டில் எல்லாத்தையும் திட்டுவாங்க வச்சு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் கதிரை பார்த்தாலே வில்லன் மாதிரி பாண்டியன் பார்க்குறதுக்கும், இப்போ கதிரை போட்டெல்லாம் அடிக்கிறதுக்கும், கதிருக்கு கையில் காசு இல்லாமல் அவர் அடுத்த ராத்திரியில் போயிட்டு டிரைவர் வேலை பார்க்குறதும், இப்போ டெலிவரி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் காரணமே என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் தான். அதை பண்ணி வச்சது கோமதி. இப்போ அதெல்லாம் எதுக்காக பண்ணி வச்சான்னு கேட்டால் என் அண்ணன் குடும்பத்துக்கு நான் ஒரு தடவை ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டேன், வேதனையை கொடுத்தேன், ஓடி அதே மாதிரி இன்னொரு வழியும் வேதனையும் நடந்துடக்கூடாது, இந்த தடவை என் அண்ணன் குடும்பமே தாங்காமல் மொத்தமாக செத்துருவாங்க அப்படின்லாம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்கல்ல. இப்போ அதே அண்ணன் குடும்பம் தன்னுடைய ஒரு பையனுக்கு தான் கஷ்டப்பட்டு பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் நடக்கும்போது இப்படி பண்ணும்பொழுது அவங்க வேகமாக கல்யாணம் போய், ஏன்டா உங்களுக்காக தான் நான் அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சேன், உங்கள் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா, எவனோ நம்பக்கூடாத ஒருத்தரை நம்பி ஓடி வந்தவனை நான் தான் பார்த்து அவள் சாக போகிறேன்னு அவளை என் பிள்ளைக்கு விருப்பமே இல்லாதவனை என் கூட சும்மா கோயிலுக்கு நான் கட்டி வச்சேன், அவனை நம்பி பணம் நகை எல்லாத்தையும் ஏமாந்துட்டாவ. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்தி நான் உங்கள் நல்லது நினச்சேன், எனக்கு இப்போ கடைசியில் கோர்ட் கேஸு உங்கள் சொந்த மருமகனை ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு மோசமாயிட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு கொதிச்சு கேட்கணும். ஆனால் இது எதையுமே கேட்காம சுயநலமாக இப்பயும் இந்த விஷயத்தை உண்மையை சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நமக்கே கடுப்பாயிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா